சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஹேர் பேக் சீரீஸோட பார்ட் 7 வீடியோ இது. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹேர் பேக் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்க ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துருவோமா? இந்த ஹேர் பேக்குக்கு நான் வந்து ஒரு 1/4 கப் கிட்ட தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கப் தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக இந்த தேங்காய் பால் எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி மெத்தட் தான். அதே தான், தேங்காய் பால் எடுக்கிறது தான். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால்னு 2 வாட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3rd டைம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இது கொஞ்சம் திக்காக ஆகிரும். நம்ம திக்காக ஆக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் 3வது எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 வாட்டி தான் எடுத்தேன். ஸோ நல்லா திக்காக வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வரும், அதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். செகண்ட் டைம் வந்து வர தேங்காய் பாலை தனியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அதில் வந்து அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் செகண்ட் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு 3rd வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கடைசியாக தேவைப்படும். நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட்டில் தேவைப்படும். ஏன்னா எனக்கு வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப திக்காகிடுச்சு. நான் நார்மல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக இந்த தேங்காய் பால் 3rd தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து டைம் இல்லைங்கிறதுனால நான் தண்ணி மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க 2 இன்க்ரீடியன்ஸுமே ஹேரை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் போட்டு வந்து ரெடி பண்ணுற ஹேர் பேக் பயங்கர எஃபெக்டிவாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம 2வதாக எடுத்து வச்ச தேங்காய் பாலில் 2 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து மொத்தமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அது நம்ம அடுப்பில் வைக்கும்போது டக்குன்னு கெட்டியாகிட்டு ஒரு மாதிரி கட்டியான மாதிரி இருக்கும். அதனால தான் நான் தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த 2வது இது பண்ண தேங்காய் பாலில் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு மிக்சர் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பாலை அடுப்பில் வந்து வச்சுட்டு லைட்டாக சூடு ஏறினா போதும். அது கொதிக்கலாம் கூடாது. லைட்டாக சூடு ஏறின உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா அது ஒரு மாதிரி கட்டியாக ஆகிரும். இது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அண்ட் கண்டிப்பாக அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் இருந்தால் அது நாஸ்தி ஆகிரும், கண்டிப்பாக வராது கரெக்டான டெக்ஸ்சரில். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக ஆன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறம் பயங்கர கட்டியாக இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டில் எனக்கு வந்து ரொம்ப திக்காயிடுச்சு. நான் வந்து நார்மல் தண்ணி ஊற்றி அதை வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன் டெக்ஸ்சரு. ஸோ இது வந்துட்டு நல்லா ஆறணும், கம்ப்ளீட்டாக ஆறணும். லைட்டாக கூட சூடு இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு எடுத்தேன். ரொம்ப திக்காக இருக்குது பாருங்களேன். கீழே கூட வெளில ஸ்பூன்லேருந்து அவ்வளோ திக்காக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் கேஸ்டர் ஆயில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஆட் பண்ணலாம். கேஸ்டர் ஆயில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கேஸ்டர் ஆயில் கிடைக்கல. ஸோ அதனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருந்தேன். 2 ஸ்பூனுக்கு பதிலாக எனக்கு வந்து 3 ஸ்பூன் ஊற்றிட்டேன் நான் தெரியாமல். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறதுனால ஒன்றும் குழப்பம் இல்லை. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்துட்டு இந்த முட்டை பீட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பீட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த எண்ணெயோடு வந்துட்டு அந்த பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைனா ரெண்டுமே தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஒரு 1/2 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி டெக்ஸ்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த ஸ்டேஜ் தான் சொன்னேன். நீங்கள் 3வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் நீங்கள் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா திக்காகிரும். அண்ட் இன்னும் ஆறுனதுக்கப்புறம் பயங்கரமாக திக்காயிரும். ஸோ இப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வந்து நான் தலையில் ஆயிலெலாம் வச்சுட்டேன். அண்ட் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சிக்கி எடுத்து வச்சிட்டேன். சிக்கி ஏன் எடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹேர் பேக் வந்து ஈவனாக அப்ளை ஆகாது. 2வது விஷயம், மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கிற ஹேர்லாம் வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி தலை குளித்தோடனே கொட்டும். ஸோ நமக்கு தோணும் இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணதுனால தான் வந்து கொட்டுது அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் சிக்கி எடுத்துகிட்டு பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ ஹேர் பேக் அப்ளை பண்ணி ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிட்டேன். இதில் கோல்டு வர பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. ஸோ 1 hour வச்சுட்டு அப்படியே குளிச்சாச்சு. கன்சிஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ கண்டிப்பாக ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.